கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே எங்களிடத்தில் உள்ளதை கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், அல்லது எங்களை பலப்படுத்துகிறார், எங்களை பயன்படுத்துகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இல்லாததை கொண்டல்ல, உள்ளதை கொண்டே கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். நாங்கள் முதலாவது மோசையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடாதவர்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் என்ன இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றான். அதை அவன் தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாய் மாறிட்டு மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் பாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது கோலாய் அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானார் என்பதற்கு இதுவே அடையாளம். பாருங்க, ஒரு காரியம் நம்பிக்கையின் அடையாளமாய், சாதாரணமான ஒரு கோலை நம்பிக்கையின் அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சாதாரணமான கோல், ஆடுகள் மேய்த்த கோல், அதை கர்த்தர் அங்கே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் மோசைக்கு மாற்றுகிறார். நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படி தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு வாதை ஏற்படும் பொழுதும் அங்கே கோலை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அவர்கள் கோலை தண்ணி அடித்த பொழுது, பொழுது ஏற்பட்ட பொழுது எல்லாமே ஒவ்வொரு காரியங்களும் என்ன நடக்குது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த கோலை கொண்டுதான் கர்த்தர் செய்கிறார். அந்த கோலை கொண்டுதான் சகல காரியங்களும் நடக்கிறதை குறித்து நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை விடுவித்து கொண்டு வந்த பிற்பாடு அங்கே பார்க்கிறோம். 14ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரை. பாருங்க, அந்த கோல் கொண்டுதான் ஆண்டவர் வெட்டாந்திரையாக மாற்றுகிறார். செங்கடலை பிளக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தது அவனுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தார். சாதாரணமான கோலை கர்த்தர் அவனுடைய கோலை நம்பிக்கையின் அடையாளமாய் மாற்றி அதற்கு அந்த கோலு கூட பல அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையில பார்க்கிறோம், அங்கே யாத்திராகமம் 17ஆவது அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவங்க அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் வந்த பொழுது அங்கே அழகாக மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். மோசே அங்கே கைகளை உயர்த்தி அங்கே கோலை பிடித்து கொண்டு நிற்கிற 9ஆம் வசனம், அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. அப்படியா இந்த கோல் மோசையுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் அடையாளத்தை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை மாற்றத்தை கொடுத்தது. மோசைக்கு ஒரு பலமாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாததை கொண்டல்ல, உன்னிடத்திற்கு உள்ளதை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யறது ஆயத்தமாக இருக்கிறார். மோசைக்கு கோல் விதமாக இருந்ததோ அதுபோல உனக்கும் கர்த்தர் உன்னுடையதை கொண்டு உனக்கு மேன்மையானதாய், உனக்கு உயர்வுள்ளவனாய், உன்னை அற்புதங்களை நடப்பிக்கிறவனாய் மாற்றுவார். நம்ம ஒவ்வொரு நம்முடைய உள்ளதை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வேண்டி நிற்போமா? அப்படி கிருபையை கர்த்தர் நம்மளோரும் தந்தருள்வாராக. God bless you all.